ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜியோகிராஃபி சம்மந்தமான பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் இப்போ ஹைட்ரோஸ்பியரை பற்றி பார்க்கலாம். இந்த ஹைட்ரோஸ்பியர் தமிழ்நாடு புதிய பாடத்திட்டத்தில் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இப்போ ஹைட்ரோஸ்பியரை பற்றி பார்க்கலாம். அதில் ஹைட்ரோஸ்பியர் இயற்கை வளங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. பூமியில் தவிர்க்க இயலாத ஒன்றாகவும் நீர் இப்போ இருக்குது. இந்த புவி பார்த்திங்கன்னா நீர்வளம் மிகுந்து காணப்படுவதால் இந்த புவியை நீலக்கோளம்னு சொல்லி அழைக்கிறோம். நீர்க்கோளம் பார்த்திங்கன்னா புவியில் காணப்படுற நீர் பல்வேறு நிலைகளை கொண்டதாக காணப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 97% ஆஃப் வாட்டர் எர்த் சர்ஃபேஸ்லேயும், அதாவது புவியோட மேற்பரப்புலேயும் 3% ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளேசர், ஐஸ் கேப்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஆல்சோ வாட்டர் வேப்பராகவும் காணப்படுது. அதாவது 3% நீரானது பனிப்பாறைகளாகவும் பனிமுகடுகளாகவும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களாகவும் நிலத்தடி நீராகவும் காணப்படுது. ஒரு சின்ன பகுதி காற்றில் பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பராக காணப்படுது. அடுத்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நீரானது ஒரு நிலைத்த தன்மையற்றதாக காணப்படுகிறது. அதாவது மூமெண்ட்டாக காணப்படுது, நகரும் தன்மையுடையதாக காணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா புவியில் மேலும் கீழும் அந்த நீரோட இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னு சொல்கிறோம். இது 3 விதமாக நடக்குது. அதாவது எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன். இந்த 3 ப்ராசஸ் மூலமாக ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இந்த புவியில் நடைபெறுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பனிக்கட்டி, நீர், அதுக்கடுத்து நீராவி. இந்த ப்ராசஸஸ் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் ஒரு செகண்ட்லேயும் நடக்கலாம், மில்லியன் ஆண்டுகளாகவும் இந்த ப்ராசஸ் நடைபெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பூமியில் காணப்படுகிற நீரை 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று நன்னீர் மற்றும் உவர் நீர் 2ஆக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் என்னென்னா பற்றி பார்க்கலாம். அதாவது ரெயின் வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறோம். அதாவது பெருங்கடல் மற்றும் கடல் நீரோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதோட பார்த்திங்கன்னா உவர்ப்பின் சதவீதம் மழை நீரில் ரொம்ப கம்மியாக காணப்படுவதனால மழை நீரை சுத்தமான நன்னீர்னு சொல்கிறோம். இந்த நன்னீரோட பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஐஸ் கேப்பாகவும் பனி ஆறுகளாகவும் காணப்படுது. 1% நீரானது பார்த்திங்கன்னா ஆறுகள், நீரோடைகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர்ம நிலையிலையும் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா புவியோட மேற்பரப்பில், அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் பெனிட்ரேட் த்ரூ போரஸ் ராக்ஸ் அண்ட் கெட் கலெக்டட் பெனித் த எர்த் சர்ஃபேஸில் போய் தங்கிடுது. அதாவது இதை நிலத்தடி நீர்னு சொல்கிறோம். அதாவது கிரவுண்ட் வாட்டர்னு இதை சொல்கிறோம். இப்போ நம்ம நன்னீரை பற்றி பார்த்தோம். நன்னீரில் பற்றி பார்த்ததில் அது என்னன்னு பார்த்திங்கன்னா பெருங்கடல் மற்றும் கடல் நீரோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா உவர்ப்பின் சதவீதம் மழை நீரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக காணப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா மழை நீரை நன்னீர்னு சொல்கிறோம். இதோட பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஐஸ் கேப்பாகவும் பனியாறுகளாகவும் காணப்படுது. இதில் 1% அளவு நீரானது பார்த்திங்கன்னா ஆறுகள், நீரோடைகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர்ம நிலையிலும் காணப்படுகிறது. புவியோட மேற்பரப்பில் உள்ள நீரானது பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் வழியாக ஊடுருவி சென்று நிலத்துக்கு அடியில் சேமிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது நிலத்தடி நீர்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இது அடுத்த சொல்கிற பாயிண்ட்ஸ் அந்த புக்கில் உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் கொடுத்துருக்கு. அதாவது ஃபின்லாந்து லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்ன்னு சொல்லப்படுது. அதாவது லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் ஃபின்லாந்து. இங்கே பார்த்திங்கன்னா 1,87,888 லேக்ஸ் காணப்படுகிறது. அடுத்து நிலத்தடி நீர் மட்டம், அதாவது வாட்டர் டேபிள் என்னன்னு பார்க்குறோம். வாட்டர் டேபிள் இஸ் எ லெவல் பிலோ த கிரவுண்ட் where water is found collected beneath the earth's surface.
அதாவது நிலத்தில் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையே நிலத்தடி நீர்மட்டம், அதாவது வாட்டர் டேபிள்னு சொல்கிறோம். அடுத்தடுத்து அக்விஃபர்ஸ், அதாவது நீர்க்கோள் படிகை. அப்படின்னா நீர் நீர்க்கோள் பாறைகளின் வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறையின் மேல் பகுதியில் தேங்கி நிற்கும் நீரை நீர்க்கோள் படிகைன்னு சொல்கிறோம். அதாவது aquifers are porous rock strata filled with water found below the earth's surface. அடுத்து ஓசியன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ கண்டங்களும் கடல்களும் இது பார்த்திங்கன்னா வட மற்றும் தென் அரைக்கோளத்தில் ஒரே சீராக பரவி இருக்காது. வட அரைக்கோளத்தில் பார்த்திங்கன்னா 61% நிலப்பரப்பையும், தென் அரைக்கோளம் பார்த்திங்கன்னா 81% நீர்ப்பரப்பையும் கொண்டதாக காணப்படுகிறது. அதனால் நார்த்தன் ஹெமிஸ்பியரை லேண்ட் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம், சதர்ன் ஹெமிஸ்பியரை வாட்டர் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நிலப்பகுதி அதிகமாக இருக்கிறதுனால லேண்ட் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கடல் அதிகமாக இருக்கிறதுனால அதை வாட்டர் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த பெருங்கடலையும் இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான உணவு மற்றும் கனிம வளங்கள் இதில் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் ஓசியன் அண்ட் சீஸ் ரிசோர்ஸ் பவுல்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதி புஸ்தகத்தில் கொடுத்துருக்க. அதாவது சில்வியா ஏர்ல், அவர் ஒரு அமெரிக்காவோட புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர். அவரை பாராட்டி கடல் வாழ் உயிரினங்களோட பாதுகாப்பிற்காக அவர் நிறைய முயற்சி மேற்கொண்டார். அதை பாராட்டி தி டைம் இதழ் அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஹீரோ ஆஃப் த பிளானட்ங்கிற பட்டத்தை அவருக்கு கொடுத்தாங்க. அடுத்து பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வெல் யுவஸ் காஸ்டோ. இவருக்கு இவருடைய ஆராய்ச்சியும் அதுக்கடுத்து கடல் ஆராய்ச்சியை பாராட்டி 1945 கிராஸ் ஆஃப் வார் அப்படிங்கிற பட்டத்தையும் அதாவது விருதையும் 1985 யூஎஸ் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிற அவார்டையும் பதக்கத்தையும் கொடுத்து கௌரவிச்சாங்க. அடுத்து ரிலீஃப் ஆஃப் த ஓசியன் ஃப்ளோர், அதாவது கடலடியில் ஏகப்பட்ட நிலத்தோற்றங்கள் காணப்படுது. கடலுக்கடியில் ஏகப்பட்ட நிலத்தோற்றங்கள் காணப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்க்கலாம். ஒன்று கான்டினென்டல் செல்ஃப், 2 கான்டினென்டல் ஸ்லோப், 3வது கான்டினென்டல் ரைஸ், அடுத்து டீப் சி ஃப்ளேர் ஆர் அபிஷியல் ஃப்ளேர், அதுக்கடுத்து ஓசியன் டீப், அடுத்து ஓசியானிக் ரீச். இந்த ஒவ்வொரு பகுதியும் பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது அதுக்கடுத்து கான்டினென்டல் செல்ஃப்னால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நிலத்திலிருந்து கடலை நோக்கி, அதாவது மென் சரிவுடன் கடலில் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதியை கான்டினென்டல் செல்ஃப்னு சொல்கிறோம். அதாவது நிலத்திலிருந்து கடலை நோக்கி ஒரு மென் சரிவாக காணப்படும். கடலை நோக்கி மென் சரிவாக காணப்படும். அது இல்லாமல் இந்த பகுதி கடலில் மூழ்கி இருக்கும். இதை கான்டினென்டல் செல்ஃப்னு சொல்கிறோம். இந்த கான்டினென்டல் செல்ஃப் ஒரு ஆழமற்ற பகுதியாக இருக்கிறதுனால இதில் சூரிய ஒளி, அதாவது சன்லைட் இதில் நல்லா பெனிட்ரேட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நிறையா அப்பனன்ட் க்ரோத் ஆஃப் கிரேஸ், அதாவது கடற்புற்கள், கடற்பாசி மற்றும் பிளாங்டன், இது எல்லாமே இந்த கான்டினென்டல் செல்ஃபில் நல்லா செழுமையாக வளருது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமான மீன் காணப்படுகிறது. அதனால் இது ரிச்சஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாக வேர்ல்டில் அறியப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாங், அதாவது நியூ ஃபவுண்ட்லாந்தில் இருக்க கிராண்ட் பாங் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கண்டத்திட்டில் அதாவது கான்டினென்டல் செல்ஃபில் இருக்க ரிச்சஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த கான்டினென்டல் செல்ஃப் பார்த்திங்கன்னா இதில் அதிக அளவிலான மினரல்ஸும் அண்டு மினரல் ஃபியூல்ஸும் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் இந்த ஜோனில் பார்த்தோன்னா ஆயில் ட்ரில்லிங்கும் அண்டு மைனிங் ஆக்டிவிட்டீஸும் இந்த ஜோனில், அதாவது கான்டினென்டல் செல்ஃப் ஜோனில் நடைபெறுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லணும்னா மும்பை ஹை, அதாவது அரேபியன் சீயில் இருக்க மும்பை ஹையை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இங்கே ஆயில் ட்ரில்லிங் நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து காண்டினென்டல் ஷெல்ஃபை பற்றி பார்க்கலாம். காண்டினென்டல் ஷெல்ஃபை பற்றி பார்த்தலாம். அதை இப்போ மறுபடியும் பார்க்கலாம். காண்டினென்டல் ஷெல்ஃப்னால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென்சரிவுடன் கடலில் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதியை வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்கிறோம். இப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மென்சரிவை கொண்ட சீரான கடற்பரப்பியாக காணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆழமற்ற பகுதியாக இருக்குது. அதனால் இந்த பகுதியில் வந்து சூரிய ஒளி நன்கு ஊடுருவி செல்லுது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடற்புட்கள், கடற்பாசி மற்றும் பிளாங்டன் இதெல்லாம் நன்கு செழித்து வளருது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ரிச்சஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நியூ ஃபவுண்ட்லாந்தில் உள்ள கிராண்ட் பாங்க். அதுக்கடுத்து காண்டினென்டல் ஷெல்ஃப் வந்து அதிக அளவிலான மினரல் ஃபியூல்ஸும் கொண்டதாக காணப்படுகிறது. அதனால் இதில் வந்து ஆயில் ட்ரில்லிங்கும் மைனிங் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக நடைபெறுகிறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மும்பை ஹை இன் அரேபியன் சி. அடுத்து ONGC, இது வந்து ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியுமா, அதாவது உயர விளக்கப்படம் ஹைப்சோமெட்ரிக் கர்வ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பகுதியிலோ அல்லது நீர்ப்பகுதியிலோ காணப்படும் நிலத்தோற்றங்களின் உயரத்தை வரைந்து காட்டும் கோட்டுப்படத்துக்கு ஹைப்போமெட்ரிக் கர்வ்னு சொல்கிறோம். அடுத்து காண்டினென்டல் ஷெல்ஃப், அது என்னன்னு பற்றி பார்க்கலாம். அதாவது காண்டினென்டல் ஸ்லோப்பை பற்றி பார்க்கலாம். காண்டினென்டல் ஷெல்ஃபில் இருந்து பார்த்தீங்கன்னா வன்சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியை வந்து காண்டினென்டல் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். A deep slope which descends from the edge of the continental shelf to the deep ocean bed. இதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து டீப் கேன்யான்ஸ் அண்டு ட்ரென்ச்சஸ் வந்து காணப்படுகிறது. அதாவது காண்டினென்டல் ஸ்லோப் வந்து அதாவது காண்டினென்டல் ஷெல்ஃபில் இருந்து அதோட விளிம்பில் இருந்து வன்சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியை வந்து காண்டினென்டல் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா கண்ட மேலோட்டிற்கும் கடலடி மேலோட்டிற்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லையை வந்து உருவாக்குது. இந்த வன்சரிவினை கொண்டிருப்பதால் இதில் வந்து படிவுகள் எதுவும் தங்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டீப் கேன்யான்ஸ்க்கும் ட்ரென்ச்சஸ்க்கும் சிறந்த இதோட சிறப்பம்சமாக சொல்லப்படுது. இதில் வந்து சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவே ஊடுருவி செல்வதனால இங்கே வந்து வெப்பநிலை வந்து மிக குறைவாகவே காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் வாழ்கிற கடல்வாழ் உயிரினங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் நடைபெறுகிறது. அடுத்து காண்டினென்டல் ரைஸை பற்றி பார்க்கலாம். அதாவது காண்டினென்டல் ஸ்லோப்லேருந்து அட் த பேஸ் ஆஃப் த காண்டினென்டல் ஸ்லோப் இஸ் எ ஜென்ட்லி ஸ்லோப்பிங் லேயர் of sediment which merge into the deep sea floor. அதாவது காண்டினென்டல் ஸ்லோப்பில் இருந்து அதோட தரைப்பகுதியில் பார்த்திங்கன்னா மென்சரிவை கொண்ட படிவுகள் காணப்படுகின்றன. அதாவது காண்டினென்டல் ஸ்லோப்பில் இருந்து கடலடி சமவெளிக்கும் இடையில், அதாவது கண்ட சரிவிற்கும் கடலடி சமவெளிக்கும் இடையில் காணப்படுகிற நிலத்தோற்றத்தை கண்ட உயர்ச்சின்னு சொல்கிறோம். அதாவது காண்டினென்டல் ரைட்ஸை தமிழில் கண்ட உயர்ச்சின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிலத்தில் காணப்படுகிற மாதிரியே இதுலேயும் வந்து நிலத்தில் வந்து அலுவியல் ஃபேன்ஸ் வந்து காணப்படும். அதே மாதிரியே இங்கேயும் சப்மரைன் ஃபேன்ஸ் வந்து காணப்படுகிறது கண்ட உயர்ச்சியில். அடுத்து டீப் சீ பிளேன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது ஆழ்கடல் சமவெளி ஆர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து அபிசல் சமவெளின்னு சொல்கிறோம். ஆழ்கடலில் காணப்படும் கடலடி சமவெளியை வந்து ஆழ்கடல் சமவெளின்னு சொல்கிறோம். இவை பார்த்திங்கன்னா கண்ட உயர்ச்சியிலேருந்து, அதாவது காண்டினென்டல் ரைஸ்லேருந்து மத்திய கடலடி மலைத்தொடர்கள் வரை பரவி காணப்படுகிறது. அதாவது கண்ட உயர்ச்சியிலிருந்து மத்திய கடலடி மலைத்தொடர்கள் வரை பரவி காணப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா எந்தவித ஒரு தோற்றமும் அற்றதாக மென்சரிவை கொண்ட பகுதியாக காணப்படுகிறது. இச்சமவெளியில் பார்த்திங்கன்னா ஆறுகளினால் கொண்டு வரப்பட்ட களிமண், மணல் மற்றும் வண்டல்களால் உருவாக்கப்பட்ட அடர்ந்த படிவுகளால் இந்த ஆழ்கடல் டீப் சீ பிளேன்ஸ் வந்து காணப்படுகிறது. இதோட சிறப்பம்சம்
எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிசல் குன்றுகள், அதாவது கடல் குன்றுகள், கடல் மட்ட குன்றுகள், பவளப்பாறைகள் மற்றும் வட்ட பவளத்திட்டுக்கள். இது எல்லாமே வந்து இதோட சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆழ்கடல் சமவெளியோடைய சிறப்பம்சம், அதாவது டீப் சீ பேரியன்ஸோடைய சிறப்பம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிசல் குன்றுகள், கடல் குன்றுகள், கடல் மட்ட குன்றுகள், பவளப்பாறைகள் மற்றும் வட்ட பவளத்திட்டுகள். இது வந்து ஆழ்கடல் சமவெளியோட சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது. அடுத்து உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதி, அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல் காணப்படும் கடலடி சமவெளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் சமவெளிகளை விட மிகவும் பறந்து காணப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் அண்ட் இந்திய பெருங்கடலில் நிறையா ஆறுகள் வந்து கலக்குது. அதனால் இது வந்து கடலடி சமவெளி பறந்து காணப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அட்லாண்டிக் பெருங்கடலில் அமேசான் ஆறு கலக்குது, இந்திய பெருங்கடல் கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஓசியானிக் டீப் ஆர் ட்ரென்ச்சஸ், அது வந்து எதுன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா, அதாவது இதை வந்து தமிழில் கடலடி பள்ளம் ஆர் அகழிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி வந்து அகழின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா மொத்த கடலடி பரப்பில் பார்த்திங்கன்னா 7% மேலே காணப்படுகிறது. அகழியில் பார்த்திங்கன்னா நீரின் வெப்பநிலை பார்த்திங்கன்னா உறை நிலையை விட சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னு வச்சுன்னா இதில் வந்து படிவுகள் ஏதும் இல்லாதனால இது வந்து வன் சரிவோட, அதாவது வி வடிவத்தில் காணப்படும். அதாவது ரொம்ப ஆழமாக காணப்படும் இந்த அகழிகள். பெரும்பாலான அகழிகள் வந்து இந்த அகழிகளை வந்து எபிசென்டராக சொல்லப்படுகிறது. அது வந்து பெரும்பாலும் வலிமையான நில அதிர்வுகள் வந்து நிலநடுக்க மேல் மையப்புள்ளி, அதாவது எபிசென்டர் வந்து இந்த அகழியில் தான் காணப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஹோலை வந்து சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. அது உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதி, உலகத்துடைய மிக ஆழமான கடலடி, அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஹோல். இதை வந்து அங்கே இருக்க ஃபிஷர்மேன் வந்து எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தோன்னா சவுத் சைனா ஐ ஆஃப் த சவுத் சைனா சி சொல்லுவாங்க. அதாவது தென் சீன கடலின் கண் சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஓசியானிக் ரீச்சை பற்றி பார்க்கலாம். அதாவது இது வந்து தமிழ் கடலடி மலைத்தொடர்கள். அதாவது கடல் அடியில் காணப்படும் தொடர்ச்சியான மலைத்தொடர்களை வந்து கடலடி மலைத்தொடர்கள்னு சொல்கிறோம். இவை 2 நிலத்தட்டுக்கள் வந்து விலகி செல்வதனால உருவாகின்றன. அதாவது 2 நிலத்தட்டுக்கள் விலகி செல்வதனால இது வந்து உருவாகிறது. இவை பார்த்திங்கன்னா இளம் பசால்ட் பாறைகளால் ஆனது. யங் பசால்ட் ராக் வந்து கடலடி மலைத்தொடர்கள் அதிகமாக காணப்படுகிறது. இவை வந்து புவி நிலத்தோற்றங்களை மலைத்தொடர் வந்து மிக விரிந்தும் தரிந்தும் காணப்படும் நிலத்தோற்றமாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரையும் கிழக்கு பசிபிக் மலைத்தொடரையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதி பாத்தோம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எ நாட்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் த டெப்த் ஆஃப் வாட்டர் இன் த ஓசியன். அதாவது கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அலகு பாத்தோம்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஐசோபாத், அதாவது சம ஆழக்கோடு, இமேஜினரி லைன் ஆன் எ மேப் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் டெப்த். அதாவது ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வரைபடத்தில் இணைக்கும் கற்பனை கோடு ஐசோபாத்துன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஐசோஸ்ஹலைன், இதை வந்து என்னன்னா சம உவர்ப்பு கோடு அப்படின்னா என்னன்னா an imaginary line on a map joining the points of equal salinity in ocean. அதாவது ஒரே அளவிலான உப்புத்தன்மை கொண்ட பகுதிகளை வரைபடத்தில் இணைக்கும் கற்பனை கோடு சொல்லுவோம். இதை வந்து சம உவர்ப்பு கோடுன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹைட்ரோஸ்பியர் நம்ம ஹைட்ரோஸ்பியரை பற்றி பார்ட் 1 தான் பார்த்தோம். பார்ட் 2ல் ஓசியன் கரண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.